ஹலோ மக்களே, வெல்கம் டு காமிக் கதை. இந்த வீடியோவில் மார்வல் பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்கமிங் மூவிஸ் டீசர் அண்ட் ப்ராஜெக்ட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். முன்னதாக நடந்து முடிஞ்ச சான் டியாகோ காமிக் கானில் மார்வெல் தரப்பில் பெரிய படங்களின் அறிவிப்பு மட்டுமே வெளியானது. ஆனால் தற்போது நடந்து முடிந்திருக்கும் D23 எக்ஸ்போவில் சிறிய ப்ராஜெக்ட் முதல் பெரும் எதிர்பார்ப்பில் உள்ள படங்கள் வரை பல அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. முதலாவதாக முன்பு வெளியான வாண்டா விஷன் தொடரின் ஸ்பின் ஆஃப் தொடரான அகதா ஆல் அலாங் என் புதிய ப்ரோமோ ஒன்று வெளியிடப்பட்டது. இதில் காத்ரின் ஹான் மற்றும் ஆஃப்ரே பிளாசா பிரதான கதாபாத்திரங்களாக நடித்துள்ளனர். மேலும் 2022 வெளியான பிளாக் பாந்தர் வக்காண்டா ஃபாரெவர் திரைப்படத்தில் ரிரி வில்லியம்ஸ் ஆக வந்த டொமினிக் தோர்னுடைய ஸ்பின் ஆஃப் தொடரான அயன் ஹார்ட் சீரீஸின் முதல் டீசரும் அங்கு திரையிடப்பட்டது. மிகுந்த எதிர்பார்ப்பில் உருவாகி வரும் டேர்டெவில் பார்ன் ஏகெயின் தொடரின் முதல் டீசரும் திரையிடப்பட்டது. டேர்டெவில்லாக சார்லி காக்ஸ் ரீஎன்ட்ரி கொடுக்கும் நிலையில் பனிஷர் மற்றும் கிங்பின்னும் தொடரில் இருப்பதால் ரசிகர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர். பழைய டேர்டெவில் தொடரை விட இது நன்றாக இருக்குமா என்ற கேள்விக்கு டீசர் பதிலளித்துள்ளதாக ரசிகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த தொடர் மார்ச் 1, 2025 முதல் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் தளத்தில் ஸ்ட்ரீம் செய்யப்படும். இந்த தொடர்கள் அனைத்தும் மார்வெல் டெலிவிஷன் பேனரின் கீழ் வரும் படைப்புகளாகும். அடுத்ததாக திரைப்படம் பக்கம் வந்தால் நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரி மந்த் வெளியாக உள்ள கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு திரைப்படத்தின் புதிய ட்ரெய்லர் திரையிடப்பட்டுள்ளது. ட்ரெய்லரின் இறுதியில் காட்டப்பட்டிருக்கும் ரெட் ஹல்கின் ஆக்ரோஷத்தை கண்டு மிரண்டுள்ளனர் ரசிகர்கள். மிகுந்த எதிர்பார்ப்பில் உருவாகியுள்ள இந்த திரைப்படம் கேப்டன் அமெரிக்கா ஸ்டீவ் ரோஜர்ஸ் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுமா என்று பொறுத்திருந்துதான் பார்க்கணும். விழாவின் கடைசி நாளான நேற்று மார்வெல் அனிமேஷன் பேனலின் கீழ் வாட் இஃப் சீசன் 3, யுவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் போன்ற முதன்மை சீரீஸ்கள் மற்றும் மார்வெல் ஜாம்பீஸ், ஐஸ் ஆன் வக்காண்டா ஆகிய ஸ்பின் ஆஃப் ப்ராஜெக்டுகளை பற்றிய ஸ்டோரி மற்றும் குழு சார்ந்த அறிவிப்புகளும் கலந்துரையாடல்களும் நிகழ்த்தப்பட்டன. நிகழ்ச்சியில் டெட்பூல் அண்ட் வுல்வரின் திரைப்படத்தின் மாபெரும் வெற்றிக்காக நன்றி தெரிவித்தது படக்குழு. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ப்ராஜெக்டுகள் குறித்த கூடுதல் அறிவிப்பு மட்டுமே வெளியாகியுள்ளது. புதிய படைப்புகள் சார்ந்த எதுவும் பேசப்படவில்லை. இந்த படைப்புகளை எல்லாம் எப்படி ஒருங்கிணைத்து டூம்ஸ்டேவிலும் சீக்ரெட் வார்ஸையிலும் இணைக்கப் போகிறார்கள் என்று காத்திருந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாம மீண்டும் புதிதாக ரீபூட் செய்யப்பட்டிருக்கும் தி ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் திரைப்படத்தின் சிறிய புரோமோ ஒன்றும் திரையிடப்பட்டுள்ளது. பெட்ரோ பாஸ்கல், வனெசா கிர்பி, ஜோசப் குயின் என பெரும் நட்சத்திர பட்டாளத்தில் உருவாகி வரும் இந்த திரைப்படம் தான் அடுத்து வரவிருக்கும் பெரிய படங்களுக்கு அடித்தளம் அமைக்கவிருக்கின்றன. மேலும் இந்த படத்தின் வில்லன் கலாக்டஸும் டீசரில் காட்டப்பட்டிருப்பதால் ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகவே இருக்கு. ஓகே மக்களே, இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுற இப்படிக்கு காமிக் கதை. தேங்க்யூ.